ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அரிசி மாவு வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவில் போகலாம் வாங்க. ஒரு ஃபேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவும் செய்யலாம், அதேமாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இட்லி தோசை அப்படி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ இதில் வந்து கடுகும் கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். 1.5 ஸ்பூன் ஆயிலில் கடுகு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் இப்போ வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி எடுத்து இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். அந்த 1.5 கப் தண்ணியை இங்கே 1 கப் அரிசி மாவுனா 1.5 கப் தண்ணி எடுத்துருங்க. இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசி மாவை இதில் கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கிளறுங்க. நீங்கள் கிளற ஆரம்பிக்கும் போதே அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா கட்டிப்படாமல் கிளறி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசி மாவுனா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததும் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதும் நல்லா ஆறினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. உங்களோட பிடிக்கிற பதத்துக்கு, கையில் பிடிக்கிற பதத்துக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டி எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி எடுத்துடுங்க. இதில் சென்டரில் சின்னதாக ஒரு அழுத்தம் கூட கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்பவே ஈஸி தான். அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த அரிசி மாவை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி தான் நம்ம செய்கிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் தட்டி எடுத்திருக்கேன். சென்டரில் சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட தட்டு இருந்தால் கூட அதில் கூட வேக வைக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், அதே மாதிரி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிய ஆரம்பித்ததும் காஞ்ச மிளகா 1 எடுத்து அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இது பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கத இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறலாம். கொஞ்ச நேரம் கிளறினதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணி ஒரு 2 பரட்டு பரட்டிட்டா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன். நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்ததாக இட்லி பொடி, இது 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்திருக்கேன். இந்த இட்லி பொடி இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லாவே கடிப்படும் அதில் இருக்க பருப்பு வகைகள்லாம். அதனால் நீங்கள் இட்லி பொடி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இதை நல்லா கிளறிக்கலாம். அந்த அந்த நம்ம சேர்த்துருக்க பொடியோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து தினமும் இட்லி தோசைன்னு சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதேமாரி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.